நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது 5146 ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்து 5146 ஆசிரியர்களுடைய தற்காலிக பணி இடங்களானது நிரந்தரமாக்கப்பட்டு அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். ஸோ இந்த செய்தியானது நாளிதழில் ஜூலை 21 அன்று வெளியான செய்தி. தொடக்க கல்வித்துறையில் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள 5146 ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டு அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை குறித்து பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கக்கூடிய தகவல், தமிழகத்துல அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 2011 மற்றும் 12 நிதியாண்டில் அரசு நடுநிலை பள்ளிகள்ல 2011-12 அகாடமிக் இயர்ல அரசு மிடில் ஸ்கூல் நடுநிலை பள்ளியில 1581 பட்டதாரி ஆசிரியர்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் 3565 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தம் 5146 ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஒப்பளிப்பு செய்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக பணியிடங்களுக்கான தொடர் நீட்டிப்பு காலமானது கடந்த டிசம்பர் 2023 டிசம்பர்ல முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் இதற்கிடையே தேவை அடிப்படையில் இந்த 5146 தற்காலிக பணியிடங்களையும் நிரந்தரமாக தொடக்க கல்வி இயக்குனர் அரசுக்கு கருத்துரு அனுப்பியிருந்தார். அதனை ஏற்று நிதித்துறையினுடைய ஒப்புதலுடன் 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக அடிப்படையில் உள்ள 1581 பட்டதாரி ஆசிரியர்கள், 3549 இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் என இந்த பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றி ஆணையிடப்படுகிறது. ஸோ இதற்கு அடிப்படையானது 10 ஆண்டுகளுக்கு மேல தற்காலிகமாக பணியாற்றியுள்ளார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து, இதில் 5 ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் உள்ள 16 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை புத்தாக்கம் செய்து நிரந்தர பணியிடங்களாக மாற்ற செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஸோ இது நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி. கிட்டத்தட்ட 5146 ஆசிரியர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நிரந்தர ஆசிரியர்களாக மாறுவதற்கான பணியிடங்களை நிரந்தரமாக்குவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள செய்தி. ஸோ இதை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.